ஹலோ, மூட்டு போங்க. என்ன சொன்னா? இது மூட்டு போங்க. நக்கலு வாங்கினது பத்தல, அந்த தவடையும் திருச்சிருவேன். இவ்வளவு நேரம் உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கான்? நாடா லுக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் API கால் ஆத்தரைசேஷன் பண்ணாம இருக்க. நீங்க பண்ற வேலையால ரெட் காக் ரிலீஸ் ஆகுமானே தெரியல. API கால் ஆத்தரைசேஷன் உங்க வேலை, அது எங்க வேலை இல்ல. I want to vacuum the phone. Are you okay, sir? ருத்ரா, 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 என்னாச்சு? ருத்ரா, ருத்ரா, ருத்ரா. Okay, guys, let me cut to the chase. As you all know, நம்ம கம்பெனியோட prime project ஆன Red Cock needs an acting project manager. Red Cock நம்ம கம்பெனியோட prime project. நம்ம இந்த ப்ராஜெக்டை 6 monthsல ரிலீஸ் பண்ணி ஆகணும். Stipulated timeல successfully முடிச்சா, well, you could even become a permanent project manager. And why not? நம்ம கம்பெனியோட PMO director ஆகலாம். You'll be paid in lakhs in the form of company shares too. In the timeline, I guess Santosh can pull this off, Shyam. Enna Santosh? Would you like to take this up? I would love to, sir. 180 days la pandrathu is a challenge, but I'll take it up, Shyam. You sure, Rudran? I'll finish it off in 150 days. Rudran, நீங்க டைம் எடுத்து கூட சொல்லுங்க. Because இது டைம்க்குள்ள முடிக்காம போனா you will have to face the consequences. I hope you understand that, Rudran. Yes, Shyam. I'll take it. Hello? Excuse me, நீங்க உள்ள போலாம். So, Mr. Rudran, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? கடைசியா எப்போ தூங்குனீங்க? டாக்டர், அவன் சரியா தூங்கி ஒரு 4-5 மாசம் இருக்கும். 4-5 மாசமா? தூங்காம அப்படி என்ன சார் ஒர்க் பண்றீங்க? He works in a software company, doctor. IT. மெஷின்ல ஒர்க் பண்றீங்களா இல்ல மெஷினாவே ஒர்க் பண்றீங்களா? நீங்க உங்க பாடிக்கும் மைண்டுக்கும் அதிக ஸ்ட்ரெஸ் கொடுத்ததால தான் இந்த ப்ராப்ளம். சராசரியா ஒரு மனுஷனுக்கு 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். அப்படி நீங்க தூங்காம பிரெயினுக்கு அளவுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் கொடுக்கும்போது தான் அதுக்கு தேவையான ரெஸ்ட்டை உங்களை கேட்காம அதுவே எடுத்துக்குது. தூக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இஃப் ஐ எம் நாட் ராங்,
நீங்க உங்க ஒர்க்ல மல்டி டாஸ்கிங் அதிகமா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். Am I right? சி, மல்டி டாஸ்கிங் இன்னைக்கு எல்லாருமே செய்யறதுதான். பாட்டு கேட்டுக்கிட்டே நியூஸ் ரீட் பண்றோம், காஃபி குடிக்கிறோம். சில பேர் இது எல்லாம் செஞ்சுக்கிட்டு காரும் டிரைவ் பண்ணுவாங்க. அதுவே அளவுக்கு அதிகமா போனா மூளை தடுமாற ஆரம்பிச்சிடும். உங்க கேஸ்ல இதுதான் நடந்திருக்கு. இத பிளாக் அவுட்னு சொல்லுவாங்க. வேலை வாழ்க்கையில ஒரு பகுதி தான், ஆனா ஆரோக்கியம் அதுதான் வாழ்க்கையே. இப்போ உங்களுக்கு தேவை இது மட்டும்தான். I'll give you some basic medication, but to top it all, வேலையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மறந்துட்டு take a break. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இந்த லைஃப் ஸ்டைலை விட்டுட்டு இவர் எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. Get some fresh air. முக்கியமா இதை தூக்கி போட்டுட்டு போங்க. நான் சொல்றது உனக்கு புரியலையா? இந்த வேலையை வேணா ஒரு மண்ணு வேணாம், தூக்கி போட்டு வா. தூக்கி போட்டு சோத்துக்கு என்ன சிங்கி அடிக்கிறது? நிலா, நான் தான் சொல்றேன்ல, என் ஒர்க் முடிஞ்சது கிளம்பலாம். என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி வேலை வேலைன்னு தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம? அப்படி என்னடா உனக்கு என்ன விட முக்கியமான வேலை? எதுக்கு எப்படி ஓடிட்டு இருக்க? சும்மா கத்தாது. நையன் நையன் ஒரு வாட்டி சொன்ன உனக்கு புரியாதா? சும்மா கத்துக்கிட்டு நிலா. ஏய், இங்க பாரு நிலா, எனக்கு நிறைய சம்பாதிக்கணும், லைஃப்ல சீக்கிரமா செட்டில் ஆகணும், உன்னை நல்லா பார்த்துக்கணும். உங்க அப்பா பார்த்துக்கிறத விட இந்த இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சது எனக்கு ஒரு பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ வாண்ட் டு மெட்டீரியலைஸ் இட். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. பணம் தான் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிறியா ருத்ரா? காசு பணம்ல நான் சின்ன வயசுல இருந்து நிறைய பார்த்துட்டேன். அதுல இல்லடா சந்தோஷம். எப்போ எங்க அப்பா பணத்துக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சாரு, அன்னில இருந்து என்னை விட்டு வேலைக்கு போயிட்டாரு. அவர் பாசத்துக்காக ஏங்குனேன். எங்க இருந்தும் நீ வந்து என்ன சந்தோஷப்படுத்தின. இனிமே எல்லாமே நீதான் நினைக்கும் போது என்ன விட்டு போறேடா.